கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம் 138ஆம் சங்கீதம் அதன் 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அவர் உங்களுக்காகவே யாவற்றையும் செய்து முடிப்பதற்கு அவர் உங்களோட தேவனாய் காணப்படுகிறார். ஒருவேளை குடும்பத்தில் சமாதானம் இல்லையா, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லையா, அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லையா, அல்லது பூமிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற வேலையில், நீங்கள் செய்கிற தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியவில்லையா, அல்லது உங்களுடைய ஊழியத்தில் அநேக பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா, கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறதான ஒரு வார்த்தை, அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் உங்களோட தேவனாய் காணப்படுகிறார். ஆமென். வேதாகமத்தில் ஒரு பெண்மணியை குறித்து பார்க்கும் பொழுது, பத்சேபாள் என்கிறதான ஒரு பெண்மணியை 2 சாமுவேலின் புஸ்தகம், ராஜாக்களின் புஸ்தகம், நாளாகமம் புஸ்தகத்தில் வாசிக்க முடியும். பத்சேபாளுடைய பின்னணியை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அநேகர் பத்சேபாளை நம்ம தவறாக எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். அந்த வேதாகமத்தின் இந்த புஸ்தகத்தை நம்ம வாசிக்கும் பொழுது பத்சேபாளுடைய நல்ல குணாதிசயங்களை பார்த்து கர்த்தர் பத்சேபாளை ஆசீர்வதித்தார். பத்சேபாளுக்காக கர்த்தர் யாவற்றையும் செய்து முடித்தார். பத்சேபாளை ஆண்டவர் மேன்மையான ஸ்தானத்தில் உயர்த்தி வைத்தார். சாலமோன் ராஜாவுக்கு வலதுபுறத்தில் ஒரு சிங்காசனத்தை போட்டு அமர்த்தக்க விதத்தில் ஆண்டவர் பத்சேபாளை மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைத்தார். அது மாத்திரமல்ல, பத்சேபாளுக்கு ஆண்டவர் 4 பிள்ளைகளை கொடுத்தார். சாலமோன் சந்ததியின் மூலமாக இயேசுவின் தகப்பனாகிய யோசேப்பு வருகிறார். இன்னொரு மகனாகிய நாத்தான் மூலமாக இயேசுவின் தாயாகிய மரியாளுடைய சந்ததி நாத்தானுடைய வழியில் வருகிறது. இப்படி இயேசு பிறப்பதற்கு காரணமாக இருந்த ஒரு பெண்மணி தான் இந்த பத்சேபாள். கர்த்தர் பத்சேபாளை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்தார். இந்த பத்சேபாளை குறித்து இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களானால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக பத்சேபாளை குறித்து ஒரு தனியாக ஒரு வீடியோ போட ஆயத்தமாக இருக்கிறேன். பத்சேபாளை ஆசீர்வதித்த தேவன், மேன்மைப்படுத்தின தேவன், உயர்த்தி வைத்த தேவன், பத்சேபாளுக்காக யாவற்றையும் செய்து முடித்த தேவன் நிச்சயமாகவே உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்க அவர் உங்களோட தேவனாய் காணப்படுகிறார். ஒருவேளை உலகம் உங்களை தவறாய் பார்த்து கொண்டிருக்கலாம், உங்களை தவறாய் புரிந்து கொண்டிருக்கலாம். நிச்சயமாய் ஒரு நாள் வரும், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து அவர் பத்சேபாளை மேன்மைப்படுத்தின தேவன், பத்சேபாள் வாழ்க்கையில் தவறு இல்லை என்பதை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தின தேவன் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் உங்களை மேன்மைப்படுத்த, உங்களை பார்க்கிற ஜனங்களுடைய கண்ணோட்டம் மாறுகிற விதத்தில் உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை உயர்த்த அவர் உங்களோட தேவனாய் காணப்படுகிறார். அவர் உங்களுக்காகவே யாவையும் செய்து முடிக்க அவர் உங்களோட தேவனாய் காணப்படுகிறார்.